ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.8ல ஃபர்ஸ்ட் சம் பார்த்துரும். ஓகேவா? ஃபைண்ட் த சம் ஆஃப் என் டேர்ம்ஸ். சம் ஆஃப் என் டேர்ம்ஸ் அப்படின்னா எஸ்என் கண்டுபிடிக்கணும் ஆஃப் தி ஜிபி. சரி, இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 5, -3, -9/5, -27/5. ரைட். இப்போ எஸ் என் ஆஃப் ஜிபி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா சாமி, ஆர் கண்டுபிடிக்கணும். ஆரோட ஃபார்முலா என்ன? T2/T1. ஸோ இது என்னோட T1, இது என்னோட T2, இது என்னோட T3, இது என்னோட T4. T2ஓட வேல்யூ என்ன? -3. T1ஓட வேல்யூ என்ன? 5. ஸோ இப்போ வந்து ஆர் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த ஆர் கண்டுபிடிச்ச பிறகுதான் நான் ஃபார்முலா எஸ்என் ஃபார்முலால என்ன ஃபார்முலா யூஸ் பண்றதுனே இருக்கு. ஓகேவா? இப்போ அது எப்படின்னு சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. இந்த ஆறு 1 விட பெருசா இருக்கா சின்னதா இருக்கா? நெகட்டிவ்ல இருந்தாலே அது 1 விட சின்னதுன்னு அர்த்தம். ஆமாவா? 1 தான் பெருசு, இது சின்னது. ஸோ எப்பெல்லாம் என்னோட ஆர் வேல்யூ 1 விட சின்னதா இருக்கோ அப்போ நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னா, Sn is equal to A into 1 minus R to the power n by 1 minus R. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன். கிளியரா இருக்கா கண்ணா? கிளியரா இருக்கா? இப்போ ஏ எனக்கு என்ன வேல்யூ? ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம். ஆமாவா? இதுதான் என்னோட ஏ, இதுதான் என்னோட T1, ரெண்டும் ஒன்று தான். ஃபர்ஸ்ட் டேர்மை தான் நான் ஏன்னு சொல்வேன். ஸோ அப்போ 5, 1 மைனஸ் ஆர்ன்றது -3/5 ஹோல் பவர் என். என்னோட வேல்யூ எனக்கு தெரியாது, அது அவங்க என் டேர்ம்ஸ் தான் கேட்குறாங்களே. ஸோ அப்போ அது என்ன என்னாவே வச்சுக்கோங்க. பை 1 மைனஸ் -3/5. இதை சால்வ் பண்ண ஆன்சர். ஸோ இப்போ என்ன ஆகும்? நல்லா கவனிக்கணும். -3/5 to the power n, கீழே மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 3/5. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சார் இப்போ இந்த இடத்துலயும் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் தானே சார், இங்க பண்ணிக்கலாம்ல? எப்பயுமே சாமி ஒரு நடுவுல மைனஸ் வந்து பவருக்குள்ளார மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த பவரை சால்வ் பண்ண பிறகுதான் இதுக்கு மல்டிப்ளை பண்ண முடியும். சரியா? ஸோ இந்த பவர்ல என்ன நம்பர் இருக்குன்னே தெரியல. ஸோ அதனால என்னால இதையும் மல்டிப்ளை பண்ண முடியாது, தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி பிளஸ்ன்னு எழுதுவீங்க. அப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இந்த மைனஸ் வந்து பவர்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் அதுக்கு பவர் என்னன்னு தெரியணும். அப்போ இப்போ 2ஆ இருந்ததுன்னா 2 × 2 அதுவே ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ அதனால அது என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனால இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. சரியா? தெரிஞ்சு வச்சுக்கங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா பவர்ல எதுலையும் இல்லை. இப்போ இந்த இடத்துல பவர்ல எதுவுமே இல்லை. ஸோ அதனால நான் இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். கிளியரா இருக்க? இந்த பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு பக்கம் நம்பர், ஒரு பக்கம் ஃப்ராக்ஷன். இப்படின்னு தான் நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? இந்த 5-ஐ தூக்கிட்டு வந்து இது கூட மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கேன். ஆமாவா? மேல இருக்கிறதுக்கு சேஞ்சே வராதுக்கண்ணா, அது அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அது எண்ணில் போய் மாட்டிக்கிட்டு நிற்கிது. அந்த எண் என்னன்னே எனக்கு தெரியல. அதனால இந்த மேல இருக்கிறத தொடவே முடியாது, அதை அப்படியே விட்டுருங்க. 5 + 3/5. இப்போ இந்த 3க்கு மட்டும் இருந்த இந்த 5 ஹோல் டிவிஷன்ல மாறிடும். ரைட்டா? அடுத்தது என்ன ஆகும்? 1 minus 3/5 to the power n whole divided by 8/5. ரைட்டா கண்ணா? இப்போ என்ன ஆகும்? நல்லா கவனிங்க. இந்த 5ம் இந்த 8ம் டிவிஷன்ல இருக்கா? இப்போ இதை என்ன பண்ண போறோம் பாருங்க. டிவிஷன்ல இருக்கிறத ஈக்குவல் டு இதுக்குள்ளாரியே மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா 5/8 மாத்திடுவேன். இப்போ அது மல்டிப்ளிகேஷன் வந்து உட்காந்துக்கிச்சா? இங்க இருக்கிறத அப்படியே மாத்திட்டேன் மல்டிப்ளிகேஷன்ல. கிளியரா இருக்கா? ஸோ இப்போ மிச்சம் இருக்கிறத அப்படியே எழுதிட வேண்டியதுதான். That's all. ஸோ இப்போ என்னோட ஆன்சர் என்ன? 5 5s are 25/8. அவ்வளோதான். உள்ள இருக்கிறது அப்படியே -3/5 to the power n. முடிஞ்ச சாமி, இதுதான் ஆன்சர். தட்ஸ் ஆல். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். தேங்க்யூ.